guys, welcome to my channel Study with Pavi. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இன்றைக்குமே நான் லேட்டாக தான் வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி வந்து ரொம்ப தீயாக வேலை செய்கிறாங்க போல். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 and 2A சிலபஸ் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் டோட்டலாலாம் எந்த சேஞ்சும் பண்ணலை. அங்கங்கே தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சில இடத்துல வந்து ஒட்டிக்கோ கட்டிக்கோங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து நான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, எடுத்த உடனே வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது இந்த 75 மார்க்ஸ் கேட்பாங்கள்ல 200ல், அந்த 75 மார்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜென்ரல் சயின்ஸ் ஒரு சின்ன மாற்றம் தான் இதில் இருக்கும். இந்த ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பேன் அப்படிங்கிறத வந்து தெளிவாக இந்த வாட்டி சொல்லிட்டாங்க. முன்னாடிலாம் அவங்க இஷ்டத்துக்கு கேட்டுட்டு இருந்தாங்க. சயின்ஸில் ஒரு 7 கேள்வி, அப்புறம் வேறு ஏதாவதுலேயும் கம்மி பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தெளிவாகவே சொல்லிட்டாங்க, இந்த இதில் வா இவ்வளோ தான்ப்பா கேட்பேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வந்து டேரெக்டாகவே சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சயின்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க, ஜெனரல் சயின்ஸ் கொடுத்துட்டு அங்கே என்ன இருக்கோ அதே தூக்கி இங்கே அதை வச்சுருக்காங்க. ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அதே எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸு, ஜுவாலஜி அதே தான் வந்துட்டு இங்கேயும் திரும்ப வச்சுருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா 5 கொஷின்ஸ் தான் கேட்பேன் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. அண்ட் அந்த லாஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா ஒரு 9-10 யூனிட் வரைக்கும் அவங்க போட்டு லைனாக கொடுத்துருப்பாங்க. இந்த வாட்டி 6 தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனால் அங்கே தனியாக இருந்த கரண்ட் அஃபேர்ஸை எல்லாத்துக்கூடயும் சேர்த்து லாஸ்ட் லைனாக கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் செகண்டாக பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி கொடுத்துருந்தாங்க. ஜியாகிரஃபி பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ஸ், இதுவுமே நான் 5 கொஷின் தான்ப்பா கேட்பேன். இந்த ஜியாகிரஃபிங்கிற பொறுத்த வரைக்கும் அதில் இருக்க டாபிக் எல்லாமே அப்படியே 10th புக்கில் இருக்க சோஷியலில் இருக்க அந்த 7 லெசன் ஜியாகிரஃபி மட்டும் அப்படியே அத்துப்படியாக கையில் வச்சுட்டு போனீங்கன்னா ஜியாகிரஃபியை வந்து முடிச்சு விடலாம். ஸோ 5 மார்க்ஸுமே ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே என்ன பார்க்குறீங்களோ அந்த 7 லெசன் அப்படியே 10th புக்கில் இருக்குது, அதை முடிச்சு வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு, சிம்பிள். ஜியாகிரஃபி முடிஞ்சுது. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனிட் 9ஐயும் அண்டு எக்கனாமி, அங்கே வந்து யூனிட் 9 தனியாக இருக்கும், எக்கனாமி தனியாக இருக்கும். இங்கே அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒட்டிக்கோ கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையும் ஒட்டி விட்டு இதில் 20 கொஷின்ஸ் கேட்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப பெரிய இதுவாக நம்ம இதை பார்க்கணும். இதில் என்ன மாதிரிலாம் கேட்பாங்கன்றது அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனு, ஆனால் இந்தியன் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன மாதிரி வரலாம் அப்படின்னா தமிழ்நாடோடைய ஜிஎஸ்டிபி என்ன, நம்ம ஹெல்த்தில் என்ன பிளேஸில் இருக்கும், இந்த மாதிரி நித்தி ஆயோக் என்ன சொல்லியிருக்கு, நிறைய இருக்குது நியூஸ் பேப்பர். ஸோ அது சார்ந்தே வந்து எக்கனாமி அண்ட் யூனிட் 9 அவங்க கேட்டுடலாம். ஸோ 20 கொஷின்ஸ் கேட்பேன் அப்படின்றதும் சொல்லிட்டாங்க. அண்ட் இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்குமே நான் வந்து 15 கொஷின்ஸ் வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுலேயுமே லாஸ்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த யூனிட் 9 அண்ட் எக்கனாமிலையும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டும் ஒன்று ஆச்சுங்களா? மொத்தம் 4 வரைக்கும் சொல்லியிருக்கேன். அடுத்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்மை ஒன்றா சேர்த்துறாங்க. இதில் வந்து நான் 10 கொஷின்ஸ் கேட்பேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கும் ஐஎன்எம்க்கும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது வந்து ஒன்று இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி எல்லாமே நடந்து முடிஞ்சது, இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது. அது எப்போவுமே ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருக்காது. ஸோ அது பொறுத்த வரைக்கும் இதுலேயும் ஒட்டிக்கோ கட்டிக்கோ தான். ஹிஸ்ட்ரி தனியாக, ஐஎன்எம் தனியாக இருந்தது. இந்த ஐஎன்எம்மில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், முத்துலக்ஷ்மி ரெட்டி எல்லாம் கொஞ்சம் நியூவாக ஆட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அவங்கள பற்றி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கூட பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் யூனிட் 6 அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் 8, அதாவது தமிழ் சமுதாய வரலாறு, அக்காலம் முதல் இக்காலம் வரை, சங்ககாலம், இதுவும் அண்ட் வந்துட்டு யூனிட் 8 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுலேயும் வந்து நான் 20 கொஷின்ஸ் கேட்பேன் அப்படிங்கிறத வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. இது 20, அங்கே 20, அங்கே ஒரு 10, அங்கே ஒரு 15, அங்கே ஒரு 5, அங்கே ஒரு 5, மொத்தம் 75 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து முடிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல கரண்ட் அஃபேர்ஸ் வராது, ஏன்னா எல்லாமே நடந்து முடிஞ்சது தான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது இந்த வெறும் 4க்கு மட்டும்தான். சயின்ஸுக்கு, ஜியாகிரஃபிக்கு, பாலிட்டிக்கு அண்ட் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எக்கனாமிக்கு, இதுக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸ் அடுத்தது கொடுத்துருந்தாங்க. மேக்ஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, அங்கே என்ன இருக்கோ அப்படியே தூக்கி கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு சிறிய சேஞ்சு என்னென்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த லாஜிக்கல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங், வேர்ட்ஸ் பசில்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். அது வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க மொட்டையாக. ஆனால் இங்கே தனியாக அதுக்கு யூனிட் 2 அப்படின்னு சப்டிவிஷன் போட்டு இதில் 10 கொஷின்ஸ் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்டிடியூட் வரைக்குமே 15 கொஷின்ஸ் தான் கேட்பேன். ஆனால் இந்த ரீசனிங் பார்த்தீங்கன்னா 10 கொஷின்ஸ் நான் கேட்பேன் அப்படின்றத வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க.
அண்ட் அது அப்படியே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு பெரிய சேஞ்ச்க்கான இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். தமிழில் பார்த்திங்கன்னா மொத்தம் 100 கொஷின்ஸுங்கிறது நமக்கு தெரியும். இந்த ஏன் இப்போ மாற்றினாங்கங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த செப்டம்பரில் வந்து குரூப் 2A வந்து இங்கிலீஷ் ஈஸியாக வந்தது, தமிழ் கஷ்டமாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, எல்லாருமே சொன்னாங்க. என்னை யாரும் கமெண்ட்டில் வந்து திட்டிடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படி உண்மையும் அதுதான். ஏன்னா அது நான் எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சு. ப்ளஸ் வந்துட்டு ஸோ அதனால் நிறைய பேர் வந்து ஒரு பெரிய கலவரமே உண்டாச்சு. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்மளுடைய சுமையை குறைக்கிறதுக்காக இப்படி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதும் அவங்களாவே சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த அளவுக்கு சுமையை குறைச்சிருக்காங்களேங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இவங்களை நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப கிளிப்புள்ளிக்கு சொல்கிற மாதிரி ஆக்சுவலி அவங்க சிலபஸ் சொல்கிற மாதிரியே கொடுக்கல தமிழுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துருக்காங்க. அது சிலபஸா இல்லை வந்து நான் எடுக்கிறேங்கிற மாதிரி எடுக்கிறாங்களா என்னன்னே தெரியல. லைக் ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்னடா இது இப்படி இருக்கேன்னு எனக்கே கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு வேளை ஈஸியாக வந்துருமோ, இல்லை ஃபஸ்ட் டைம் எழுத போகிறோமே டஃபாக ஏதாவது கேட்டு விட்டுருவாங்களோ, ஏதாவது குழப்பி விட்டுருவாங்களோ, இல்லை என்ன டஃபாக கேட்க முடியும்னு நீங்கள் கேட்குறது வந்து எனக்கு புரியுது. ஆனால் கேட்கலாம். எப்படி சொல்கிறேன்னா இந்த 2A வந்து கேட்டாங்க, இந்த ஊன் புதிய விழாவை வந்து எப்படி பிரிப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாம் இந்த விழான்னு தான் பிரிச்சுப்பீங்க, அவிழான்னு யாருமே பிரிச்சிருக்க மாட்டீங்க லாஸ்ட்டில். ஸோ அவிழா தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கேட்கலாமே அப்படிங்கிறேன் நான். எனக்கு அதுதான் லைட்டாக ஒரு ஜர்க் ஆகுது. எங்கேயாவது ஏதாவது ஒன்று கேட்டு விட்டுருவாங்களோ. அதே மாதிரி அந்த அஞ்சில் ஓதி அப்படி அது எப்படி பிரிப்பேன், சில் ஓதினும் இருந்தது, சில ஓதினும் இருந்தது. அது ஆக்சுவல் சில தான். ஸோ இந்த மாதிரி ஏதாவது வந்து ட்விஸ்ட்டை கொண்டு வந்து தூக்கி உள்ளே வச்சுருவாங்களோன்றது வந்து எனக்கு ரொம்ப இல்லாமல் இருக்குது. ஸோ வந்து இந்த 85 கொஷின்ஸ்க்கு வந்துட்டு நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறதுனா, ப்ராக்டிஸ் மட்டும்தான் இதை அந்த இலக்கணத்தில் வந்து உங்களை காப்பாற்றும். இலக்கணத்தில் வீக்காக இருக்கீங்கன்னா உடனே நீங்கள் ஸ்பீடப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ வந்துட்டு அதுதான் வந்து நான் இப்போ வந்து சொல்கிற விஷயங்கள். வேறு வந்து பெருசாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேறு என்ன சொல்கிறது, இதுலேயே ஒரு 85 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். அண்ட் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 15 கொஷின்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 15 கொஷின்ஸ் லாஸ்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ் தொண்டு சமுதாயம் இந்த டாபிக் வந்து வந்துடும். இந்த டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா இந்த தமிழறிஞர்கள் அவங்கள பற்றி சில டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு 15 கொஷின்ஸ் மட்டும் தான் கேட்பேன். அதுவும் அப் டு SSLC தெளிவாக ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அவங்கள நம்பலாமா கூடாதானா எனக்கு தெரியாது. ஸோ வந்துட்டு எதுக்கோ ஓரளவுக்கு அதில் யாரெல்லாம் இருக்காங்களோ எங்கெல்லாம் இருக்காங்களோ கொஞ்சம் தேடி படித்து வச்சுக்கிறது நம்மளோட கடமை. ஸோ இவ்வளோ தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் டீகோட் பண்ணி வச்சாச்சு. ஆல்ரெடி இலக்கணம் வந்து எல்லாமே ஈஸியான இலக்கணமாக தான் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் ஏதாவது குண்டை தூக்கி போடுவாங்கன்னு லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த இலக்கணம் பாட்டுக்கு அப் டு SSLC நான் அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாத்தையும் பூந்து விளையாடணும், ப்ராக்டிஸ் ரொம்ப மஸ்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஸோ வந்து குரூப் 4க்கான வந்து சிலபஸை வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீகோட் பண்ணியிருக்கேன். யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நியூஸ் பேப்பர் வந்து எது படிக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்கலாம். அதுக்கு வந்துட்டு தி ஹிந்து நியூஸ் பேப்பர் படிங்க. இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழ் மீடியம் படிக்கலாம். ஸோ ஹிந்து வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா டீட்டெயில்ஸுமே கொஞ்சம் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ தான். இதுதான் வந்து குரூப் 4க்கான சிலபஸை வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீகோட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் கேட்கலாம். அண்ட் குரூப் 2A சிலபஸ் வந்துட்டு நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னன்னு சொல்லி டீகோட் பண்ண பார்க்குறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேங்க, குரூப் 4லேயே வந்துட்டு இங்கிலீஷ் ஆட் பண்ணியிருக்காங்களே, அதை பற்றி நீங்கள் எதுவுமே பேசவே இல்லையே அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். பேசலாம் தான், ஆனால் பேசுகிற நிலமையில் இல்லை. ஏன்னா கீழே ப்ராக்கெட்டில் ஒன்லி ஃபார் ஃபிசிக்கலி சேலஞ்ச் அப்படின்னு போட்டு நம்ம வாயை அடைச்சிட்டு போய் தமிழை படி அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க இங்கிலீஷ் மீடியம்லாம். ஸோ வந்துட்டு இதுலேருந்து என்ன தெரியுது, வெறும் அவங்க மட்டும் தான் எழுதணும், நம்ம எழுதக்கூடாது அப்படின்னு தெரியுது. ஸோ இட்ஸ் ஓகே, சாரி. அண்ட் வந்துட்டு அதனால் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அது பெருசாக எதுவும் இல்லைங்க, நார்மலாக தான். அது ஆல்ரெடி இருந்ததே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பட் 2A ஒரு பெரிய சேஞ்சே இருக்குது இங்கிலீஷில். அது என்னங்கிறதோ நான் 2A வீடியோலேயே நான் வந்து டீகோட் பண்ண பார்க்குறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் தான். இதை வந்து நான் நேற்றே போட்டிருக்கணும், பட் எனக்கு சரியாக டைம் இல்லாதனால நான் இன்றைக்கி போடுறேன். ஸோ மறக்காமல் எல்லாம் பார்த்து வந்து யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராச்சும் TNPSC படிக்கிறாங்கன்னா. அண்ட் மறக்காமல் எல்லாம் வந்து எதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க. அண்ட் டாட்டா, சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.